நான் பொறக்கும்போது என்னோட ஹேர் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு போகணும், ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஹேரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து குளிக்கும் போது கொத்து கொத்தா, which is the worst mistake of my life அப்படின்னு நினைக்கிறேன். Hi everyone, welcome to my channel Divi Snappy Lab. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் ரொட்டீன் தான் நான் காட்ட போகிறேன். நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன், அண்ட் எப்படி என்னோட ஹேரை ஸ்டைல் பண்ணுறேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக வந்து லாரியலில் வந்து ஹைலரான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் பின் ஒர்க்கிங் அவுட் ரியலி வெல் ஃபார் மீ. அது ப்ராப்பராக வந்து என்னோட ஹேரை கண்டிஷன்டாக வச்சுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அது பர்ஃபெக்டாக எனக்கு செட் ஆனதுனால லாரியல் ஹைலரான் மாய்ஸ்சரோட நைட் க்ரீமும் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுற டைமில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. when I'm not styling my hair and when I'm staying at home, அதை வந்து நான் நைட்டில் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹேர் வந்து செம்ம மாய்ஸ்சர்டாக, அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போது செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஸ்டைலிங்க்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து நான் அர்பன் யோகில் ஹாட் ஹேர் ப்ரஷ் இதுதான் ரொம்ப நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 3-in-1 ப்ரஷ்ஷு. இது வந்து நான் ஒரு 2 months-ஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க்கிங் வெரி வெல் ஃபார் மீ. ஸோ இதில் வந்துட்டு 5 ஹீட் செட்டிங் இருக்குது, 4 ஹீட் செட்டிங் இருக்குது. வார்ம், லோ, மீடியம் அண்ட் ஹை. ஸோ இதில் வந்துட்டு when you're styling you can use a medium and high. அண்ட் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த லோ செட்டிங் இல்லைன்னா வார்ம் செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட் யூஸ் பண்ணி தான் வந்து யூ வில் ஹாவ் டு ப்ளோ ட்ரை யோர் ஹேர். இது வந்து நான் ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஹேர் நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன்றது மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படி ஸ்னாப் பண்ணி எடுத்தாலே வந்துடும். ஸ்டைல் ஹெட் இது அகைன் ஸ்னாப் பண்ணாலே வந்து இது ஈஸியாக அட்டாச் ஆகிடும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நான் கோம் பண்ணி அதில் இருக்க சிக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். டீடாங்கிள் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து லெஸ் ஹேர் லாஸ் இருக்கும். அண்ட் என்னோட ஹேர் வெட்டாக இருக்கும் போதே வந்து நான் இந்த சீரம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது மைல்ட் வெட்டாக இருக்கும் போதே வந்து சீரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் இருக்கும். ஹேர் வந்து சாஃப்டாகவும் ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ட்ரெஸ்மியோட சீரம், இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட்னர் எந்த ஸ்டைலிங் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அ ஹீட் ப்ரொடெக்டன்ட். நான் வந்து பி பிளான்ட்டோட சலான் லைக் ஹேர் மிஸ்ட் ஹீட் ப்ரொடெக்டன்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் இண்டியன் ஹேர். ஸோ அதனால எனக்கு இது வரைக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுது. அண்ட் இதோட ஆஃப்டர் ஸ்டைலிங் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பி பிளான்ட்டோட ஹோல்ட் ஸ்ப்ரேவும் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னாலே வந்து நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் பர்ஃபெக்டாக செட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நான் டிராஃபிக்கில் போனாலும் சரி, ஜிம்முக்கு போனாலும் சரி, தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, இதை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணனாலே போதும், அந்த ஸ்டைல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும். அண்ட் as long as my hair doesn't get wet, these two helps hold the style together. And இப்போதைக்கு these two are my best buddies right now. I'm putting a generous amount on my hair. அண்ட் ஈவனாக எல்லா ஹேருக்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுற வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து நான் கோம் பண்ணிக்க போகிறேன் கையிலேயே. அண்ட் தென் ஐ வில் பி செக்ஷனிங் மை ஹேர் அண்ட் ஸ்டைலிங் இட் அப். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஹேரை செக்ஷன் பண்ணி தனித்தனியாக ஸ்டைல் பண்ணேன். ஒரு 5 to 6 செக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும் போது எனக்கு இன்னும் ஈஸியாக வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அண்ட் மோர் தென் 4 to 5 டைம்ஸ் ப்ரஷ் த்ரூ பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ஹேரோட எண்ட்ஸை வந்து ரோல் பண்ணி ஒரு மைல்டான டென்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் வந்து ஹெவி டென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், பட் ஐ எம் ஹேண்ட்லிங் இட் வெரி சாஃப்ட்லி. ஸோ சேம் ப்ரொசீஜர் அடுத்த 2 செக்ஷனுக்கும் பண்ண போகிறேன். ஐ எம் பிளானிங் அ அவுட்வர்ட் கர்ல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய ஹேர் ப்ரஷை வந்து ரோலிங் இட் அவுட் சைட் as much as possible. ஸோ பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன் என்னோட ஹேரை. இப்போது இது மேலே வந்து செட்டிங் ஸ்ப்ரே மட்டும்தான் போட வேண்டியது பேலன்ஸ்ட். ஸோ பர்ஃபெக்டாக ஹேர் செட் பண்ணியாச்சு. ஐ வாண்டட் கர்ல்ஸ் அவே ஃப்ரம் மை ஃபேஸ் அண்ட் அதே மாதிரியே பக்காவாக செட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், டன் வித் ஸ்டைலிங். ஸோ இந்த ஸ்டைல் வந்துட்டு தண்ணி படாமல் இருக்கிற வரைக்கும் வந்து இது அப்படியே தான் இருக்கும். லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டாலே போதும். ஜஸ்ட் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்டர் திஸ். இதை வந்து நான் வந்து டிராஃபிக்கில் போகும்போது இல்லை ஜிம்க்கு போயிட்டு வந்தாலும் சரி, தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, இது கலையவே கலையாது. அதாவது கலையாது அப்படின்னா வந்து இந்த ஸ்டைல் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், ப்ராப்பராக செட் ஆகியிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமேலாம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி இஃப் தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் an இம்பார்ட்டன்ட் இவெண்ட் அப்படின்னா மட்டும் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹார்ம்ஃபுல். பட் யூஸ் அ ஹீட் ப்ரொடெக்டன்ட், யூஸ் அ ப்ராப்பர் சீரம், அண்ட் முடிஞ்சால் வந்து இந்த நல்ல ஒரு கண்டிஷ்னர் இல்லைன்னா நல்ல ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பூ, கண்டிஷ்னர், மாஸ்க், சீரம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபுல்லாகவே நான் வந்து அமேசான் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு காஷனாக சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஹேர் வந்து செம்ம ஸ்ட்ரெயிட்டான ஹேராக இருக்கும். ஸோ நான் ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அண்ட் வந்து லேயர் கட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து மைல்ட் கேர்ள்ஸ் வர ஆரம்பிச்சது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அஹெட் அண்ட் டிட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட், which was actually a very bad idea. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 12 வாஷஸ் வரைக்கும் என்னோட ஹேர் சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் குளிச்சுட்டு நான் வந்து ஹேர் ட்ரை பண்ணேன் அப்படின்னாலே வந்து அது வந்து ப்ராப்பர்லி செட் ஆகிடும் ஃப்ரீயாக. ஸோ அது வந்து ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12 to 14 வாஷஸ்க்கு அப்புறமா ஹேர் கொத்தாக வர ஆரம்பிச்சிச்சு, கையிலே அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ செம டிஸ்ஹார்ட்னிங் ஆயிடுச்சு. அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஏன்டா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் எனி ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், போட்டாக்ஸ், எனி திங், நாட் அன்லெஸ் யூ ஹாவ் டு, நீங்கள் எடுக்காதீங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். நேச்சுரல் ஹேரை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து எனக்கு திரும்ப இந்த ஹேரை ரிவர்சல் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னா ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. எனக்கு திரும்ப அந்த க்ரோத் நான் கட் பண்ணி திரும்ப நேச்சுரல் ஹேர் வளர விட்டு நான் வந்து இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கேன். இஃப் யூ ஹாவ் டு, யூ ஆல்வேஸ் ஹாவ் அன் ஆப்ஷன் டு ஸ்டைல் பண்ண தெரியலன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு நிறைய டூல்ஸ், அர்பன் யோக் மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு. பட் டெஃபினெட்லி you can also take a help of a professional to style for that one day, but don't go for those treatments. That's my sincere advice. So avladha in the video enoda hair styling ungalku pidichirukku நினைக்கிறேன். Soon I'll also be uploading my skincare routine as well.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.